பஞ்சாப் கிங்ஸ் 2026 ஐபிஎல்ல ரொம்பவும் டேஞ்சரஸான டீமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கு. அதை நம்ம இந்த ஸ்குவாட் அனாலிசிஸ் பிளேயிங் 11 ப்ரொடெக்ஷன்ல பார்க்கலாம். அவங்க பிளே ஆஃப் குள்ள போவாங்கிறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்களோட ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது அசரத் சிங் ஒரு டெத் பவுலிங், யுவேந்திர சகலோட விக்கெட் டேக்கிங் மிஷின், ஸ்டானிஸோட பினிஷிங், இதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். சரியா? அவங்களோட வீக்னஸ் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் கொலாப்ஸ். மிடில் ஆர்டர் எப்படி அப்படியே வந்து டாப் ஆர்டர் வேமா கொலாப்ஸ் ஆனா மிடில் ஆர்டர் வேமாவே, டாப் ஆர்டர் பவர் பிளேலே கொலாப்ஸ் ஆச்சுன்னா மிடில் ஆர்டர் வேமாவே கொலாப்ஸ் ஆயிடுறாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கடைசி வரைக்கும் கூடயே இருந்தாதான் மிடில் ஆர்டர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. போன சீசன் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்லையும் ஃபேஸ் பண்ணாங்க. ப்ரெஷரை கேண்டில் பண்ண முடியாம தவிச்சாங்க. சோ இந்த சீசன் இதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் அவங்களோட மெயின் வீக்னஸாவே இருக்கு. அது போக பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு இன்ஜுரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, பக்காவா தான் இருக்காங்க. லாகி பர்கிசன் மட்டும் கொஞ்சம் வெளியே இருக்காப்புல ஃபேமிலியோட, இப்போ வந்துருவாப்புல. வந்துட்டாருன்னா இன்னும் ஸ்குவாட் வந்து நெருப்பு மாதிரி தான் இருக்கும். சரியா? கேப்டன் கேப்டன் சேயஸ் போன சீசன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு பேட்டிங்ல. இந்த தடவையும் அவர்கிட்ட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. அது வாங்க பிளேயிங் 11 போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரம் சிம்ரனும் பிரியான்ஸ் ஆரியாவும் ஆட போறாங்க ஓப்பனிங். தாறு மாதிரி தான் 2 பேரும் ஹிட்டிங்ல தான் போறாங்க. அங்க மிஸ் ஆனா நேகல் வதேராவும் சேயரும் அடுத்த பார்ட்னர்ஷிப் வருவாங்க. அதுக்கப்புறம் பினிஷிங் குள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பினிஷர்ல போகும்போது ஸ்டானிஸ், கூப்பர் கான்லி, ஜான்சன், அது போக வந்து பாத்தீங்கன்னா சசாந்த் சிங், 4 பேர் இருக்காங்க. வரிசைக்க தரமா கட்டம் கட்டி அடிக்கிறதுக்கு. இந்த தடவை இந்த 4 பேரோட பேட்டிங்கை பொறுத்து தான் இருக்கு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பக்காவா பண்ணிட்டாங்கன்னா தாறு மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்ல வந்து அசரப் சிங், யுவேந்திர சகல், பிராட்லெட், அதாவது லாகி பர்கிசன் இல்லாத சமயத்துல பிராட்லெட், மைக்கேல் ஒன்னு எல்லாருமே இருக்காங்க ஆப்ஷனு. பட் லாகி பர்கிசன் தான் வருவாப்ல. இல்லாத சமயத்துக்கு இந்த பிளேயர் எல்லாம் ஆட போறாங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஓமர் சாயும் இருக்காப்ல. இப்ப கூப்பர் கான்லி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மாறுச்சுன்னா ஓமர் சாயும் உள்ள வரலாம். கூப்பர் கான்லி நல்லா ஆடுறாப்ல, ஸ்பின்னிங்கும் சூப்பர். இம்பாக்ட் சப்பா வைசாக் விஜயகுமார் இருக்காங்க. இம்பாக்ட் சப்பா அவரும் சூப்பரா பந்து போடுறாரு. பவுலிங் பாத்தீங்கன்னா வைசாக் விஜயகுமார், லாகி பர்கிசன், அது போக வந்து பாத்தீங்கன்னா அசரப் சிங், மார்க்கோ ஜான்சன், அதுக்கப்புறம் ஸ்டானிஸ், 5 பவுலர் இருக்காங்க. ஃபாஸ்ட் வேணும்னா 5 வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அது போக ஸ்பின்ல பாத்தீங்கன்னா யுகேந்திர சகல், கூப்பர் கான்லி மெயின் பவுலர். பிரச்சனையே கிடையாது. இன்னும் ஸ்பின் வேணாலும் எடுத்து வரலாம். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ், நிறைய ஆல்ரவுண்டர் பேட்டர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. பிளே ஆஃப் போறதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு. டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு 50% இருந்து 60% சான்ஸ் இருக்கிற ஒரே டீம்னா பஞ்சாப் கிங்ஸ் தான். ஏன்னா வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பஞ்சாப் கிங்ஸ் கப் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, ஃபைனல்ஸ் போவாங்களா மாட்டாங்க, மறக்காம கமெண்ட் தட்டி விட்டுருங்க.